ஒருவர் ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 75 மாம்பழம் பாருங்க, 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 50 மாம்பழத்தை என்ன பண்ணிட்டாரு? 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அதே விலைக்கு வித்துட்டாரு. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 300 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஆனா வாங்கினது 75 மாம்பழம், வித்தது 50 மாம்பழம். 300 ரூபாய்க்கு, அந்த 300 ரூபாய்க்கு 50. ஆனா எல்லா மாம்பழமும் வித்துட்டதா சொல்றாங்க. அப்ப லாபம் என்னது? அவருக்கு 25 மாம்பழம் லாபம். 25 மாம்பழம் லாபம். அந்த 25 மாம்பழம் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேள்விக்கான விடை. ஓகே, 50 மாம்பழம் 300 ரூபா. ஓகேங்களா? 50ல பாதி தானே 25, 50ல பாதி தானே 25. அப்ப 300ல பாதி 150 தானே. 50 2ஆல வகுத்தோம்னா 25. அப்ப 300 2ஆல வகுத்தோம்னா 180. சோ இந்த கேள்விக்கான விடை என்ன? ஆப்ஷன் ஏ 150.